ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் ஷோல காமெண்ட் ஷோல இன்னைக்கு 2வது நாள். நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 10 பேர் வராங்க. 10 பேரை செலெக்ஷன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது வந்து ஆம், ஒருத்தர் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்படி சொல்றது, அவரே ஒரு மாதிரி மட்டமா பேசுற மாதிரி பேசுறாரு. அதனால அவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து 2வது முனியுமா அக்கா வராங்க. நீங்க பார்த்திருப்பீங்க யூடியூப் சேனல்ல நிறைய அதுல அந்த அக்கா சேனல்ல நிறைய இது போட்டிருக்காங்க, வீடியோஸ் நிறைய போட்டிருக்காங்க. அந்த அக்கா வராங்க. வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்க, இயல்பா எப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க அப்படின்றத இயல்பாவே நடந்துக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன திறமை இருக்கு அதை காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்னேன்னா ஃபோன்ல வந்து உங்க வீட்டுக்கார்ட்ட நீங்க பேசுற மாதிரி காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாமா நான் தான் ஜூலிக்கு இடத்துல நான் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு சொன்னேன்ல மாமா, அப்படித்தான் மாமா இருந்துச்சு மாமா, அப்படி மாமா இப்படி மாமான்னு பேசுறாங்க. பேசினோடனே அந்த அக்காவை எடுத்துட்டாங்க. திரும்ப 2வது ஒருத்தவங்க ஜிம் பாடிக்காரர் வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் எனக்காண்டி வந்திருக்கேன், என்னுடைய ஸ்கில்லை ஏற்றிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் என்னை சுற்றி உள்ளவங்களை பார்க்குறேன்றாங்க. அவங்களும் ரிஜெக்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து தலையிலாவே நடந்து வருது. அந்த பொண்ணுக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ண வந்து ஒரு முகத்தையும் காமிச்சு, அந்தந்த முகத்துல நீங்க நடிச்சு காட்டுங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுவும் குடுத்தா, அந்த பொண்ணு அதையும் செஞ்சுருச்சு. செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண அ வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வராரு, சுருள் முடிக்காரரு. அவர் வந்து அவரையுமே நீங்க உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திறமை இருக்குன்னா, ஒரு பை எடுத்து அந்த பையில கையில எடுக்க எடுக்க ஒரு பொருள் வருது. அந்த பொருளுக்கு தக்கன அப்படியே கோர்வையா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவருமே கோர்வையா தாழ்மையாவே பேசுறாரு. அவரையும் எடுத்துடுறாங்க. இன்னொரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு எப்படி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 ஜட்ஜஸ் தெரியுது. வந்து ஓவியாவையும் அப்புறம் வந்து நீயா நானா நடத்துறாங்களா அவங்களும், இன்னொருத்தர் பேர், அவர் பேர் என்னதுடா படத்து, ராஜுவ தெரியல அப்படின்னு சொல்லுது. தெரியலைன்னா அந்த ஷோ நான் பார்க்கல அதனால தெரியல அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி தான் முனியம்மாக்காவும் தெரியலைன்னு தான் சொன்னாங்க. ஆனா அவங்க இன்ட்ரெஸ்டா பதில் சொன்னாங்க, சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்க. அதனால அவங்க எடுத்துட்டாங்க. இவங்க படிச்சிருக்கனால அவங்க படிப்புக்கு தக்கன ஒரு மாதிரி பேசினாங்க. பேசினோடனே அந்த பொண்ணையுமே வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஜென்ஸ் வராப்புல. ஜென்ஸ் வந்து அவருமே பேசுறாரு. அவரையுமே வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு திருநங்கை வராங்க. அவங்களும் வந்து அவங்கள்ட்டயும் கேள்வி கேட்குறாங்க. ஒரு கம்ப குடுத்து சுத்த சொல்றாங்க. சிலம்பம் சுத்த சொல்றாங்க. அதுவும் சுத்துறாங்க. சுத்துனோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு? நீங்க வந்து திறமைனால வந்தீங்களா? நீங்க வந்து திருநங்கைனால வந்தீங்களா? உங்களுடைய அ எப்படி சொல்ல, உங்களுடைய ஓன் இதுனால வந்தீங்களா? உங்க திறமையினால வந்தீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பான முறையில நான் என்னுடைய திறமைனால தான் இங்க வந்தேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, எனக்கு மேல படிச்சவங்கலாம் 2, 3 பேர் இதுல வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத எனக்கு நான் 10 தான் படிச்சிருக்கேன். எனக்கு கிடைச்சிச்சு. கிடைச்சனால நான் வந்து என்னோட திறமையில தான் வந்தேனே ஒழிய, என்னுடைய கேரக்டர்ல நான் வரல. என்னோட இதுல வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப இன்னொருத்தவங்க செலக்ஷன் பண்றாங்க. அவங்களும் வந்து உள்ள வந்து என்னென்னமோ பேசுறாங்க, வைக்கிறாங்க. லேடிஸ் தான் அவங்கள்ட்டயும் கேட்குறாங்க. அவங்க வந்து அவங்களோட இத சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்து அடுத்தவங்கள அடிச்சாதான் மாசு, அடுத்தவங்கள்ட்ட ஒரு மாரி கெத்தா பேசினாதான் மாசு அப்படின்னு சொல்லி மாசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா அந்த பொண்ணுடைய பேச்சுவார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாரியாவே இருக்கு. அதனால அந்த பொண்ணையும் டேஞ்சர் ஜோன்ல வச்சுட்டாங்க. மொத்தம் 10 பேத்துல ஒரு 3 பேர் தான் எடுத்திருக்காங்க. மிச்சம் எல்லாத்தையுமே 3 பேரு எடுத்திருக்காங்க. 3 பேரு ட்ரெண்ட்ஸ் ரவுண்ட்ல வச்சிருக்காங்க. மிச்சம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ பேரு இதுக்கு அப்பாயின்ட்மென்ட் பண்ணி இப்ப ஒரு 60 பேர் தான் எடுத்திருக்காங்க. அந்த 60 பேத்துல இப்போ ஒரு 10, 15 பேத்த எடுத்திருக்காங்க. 15 பேத்துல ஒரு 5 பேர தான் செலக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 5 பேருக்கு அப்புறமும் இங்க வந்திருக்காங்கல்ல, இது செலக்ஷன் ரவுண்டு கிடையாதாம். திரும்பியும் இவங்களுக்குள்ள திரும்ப ஏதோ டாஸ்க் வைப்பாங்களாம். ஆனா உள்ள போறதுக்கும் இந்த டாஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அங்க போய் வந்து கொஞ்சம் எப்படி சொல்லலாம், அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க பேசுற மாதிரி நம்ம பேசக்கூடாது, நம்ம நம்மளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்காம அவங்க வந்து வேற மாதிரி கேட்குறாங்க. கேட்குறாங்க பாய்ஸையும்